வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜிக்கு அதிகமாக ஹிட் கொடுத்துள்ள கவியரசர் கண்ணதாசன் அவர் எழுதிய ஒரு பாடலுக்காக சிவாஜி தனது சட்டையை கிழித்து கொண்டு நடித்துள்ளார் என்பதும் பலரும் அறியாத ஒரு தகவலாக உள்ளது. வாங்க என்னென்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் நடிப்பு பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்பட்டவர்தான் சிவாஜி கணேசன். 1952ஆம் ஆண்டு பராசக்தி படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமான இவர் அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்த இவர் முன்னணி நடிகராக உயர்ந்து ஒரு கட்டத்தில் படங்களை தயாரிக்கவும் தொடங்கினாராம். அந்த வகையில் தனது சிவாஜி பிலிம்ஸ் மூலம் அவர் தயாரித்து நடித்த படம்தான் புதிய பறவை. சேஸ் அன்கா என்ற வங்காள மொழி திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட இந்த படத்தை தாதா மிராசி என்ற இயக்குனர் இயக்கியிருப்பார். சௌகார் ஜானகி, சரோஜா தேவி நாயகிகளாக நடித்த இந்த படத்தில் எம்.ஆர். ராதா முக்கிய கேரக்டரில் நடித்திருப்பார். எம்.எஸ். விஸ்வநாதர் இசையமைக்க கவியரசர் கண்ணதாசர் அனைத்து பாடல்களையும் எழுதியிருப்பார். ரொமான்ஸ் த்ரில்லர் பாணியில் வெளியான இந்த படம் பெரிய வரவேற்பு பெற்றிருந்ததாகும். இந்த படத்தில் பாடல்கள் பெரிய ஹிட் அடிக்க சிவாஜி தான் முக்கிய காரணம் என்றும் சொல்லலாம். படத்தின் இயக்குனர் தாதா மிராசிக்கு தமிழ் தெரியாது என்பதால் காட்சிகளை விலக்கி சொல்லும் பொறுப்பு சிவாஜிக்கு இருந்ததாம். அவரும் இசையமைப்பாளர், கவிஞர் ஆகிய இருவருக்கும் பாடல் தேவைக்கான காட்சிகளை விலக்கி கூறியிருந்தாராம். அந்த வகையில் கடந்த கதையின் முக்கிய கருவை அடிப்படையாக வைத்த ஒரு காட்சிகளை விலக்கி ஒரு பாடலை கேட்டிருந்தாராம் சிவாஜி கணேசன். சிவாஜி விளக்கிய காட்சிக்காக கண்ணதாசர் பாடல்கள் எழுதி கொடுக்க அவருக்கு அந்த பாடல்கள் திருப்தியாக இல்லையாம். ஒரு கட்டத்தை என்ன செய்வது என்று தெரியாத சிவாஜி கணேசன் இந்த பாடலில் நான் எப்படி நடிக்கப் போகிறேன் என்பது பற்றி நடித்து காட்டியுள்ளாராம். ஆனாலும் கண்ணதாசர் எழுதிய பாடல்கள் எதுவும் சிவாஜிக்கு திருப்தி கொடுக்கவில்லையாம். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத சிவாஜி குறுக்கும் நெடுக்கும் நடந்து சோற்றில் முட்டிக்கொண்டு டென்ஷனில் சட்டை கிழித்து கொண்டு ஒரு வார்த்தை கூறியுள்ளாராம். அந்த வார்த்தையை பிடித்து கொண்ட கண்ணதாசர் அதையே பாடலாக மாற்றியுள்ளாராம். அந்த பாடல்தான் எங்கே நின்மதி எங்கே நின்மதி அங்கே என கோரிட வேண்டும் அங்கே என கோரிட வேண்டும் எங்கே நின்மதி எங்கே நின்மதி அங்கே என கோரிட வேண்டும் அங்கே என கோரிடம் வேண்டும் எங்கே மனிதன் யாரும் இல்லையோ அங்கே என கோரிடம் வேண்டும் அங்கே என கோரிடம் வேண்டும் எங்கே நின்மதி எங்கே நின்மதி அங்கே என கோரிடம் வேண்டும் அங்கே என கோரிடம் வேண்டும் என்ற பாடலாகும். இந்த பாடல் இன்றும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வருகின்றன. ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.